கலைஞர் வந்துட்டு அவர் ஃபேஸ்புக்கெல்லாம் கூட ஃபேஸ்புக்கில் இருந்தார், தன்னை வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருந்தார். அவர் அப்டேட்லேயே இருந்திருக்காரு. ஆமாம். ஒவ்வொரு முறையும் இந்த கழக அரசுகள் வந்தபோது நலத்திட்டங்கள் மாறி மாறி வந்துட்டே இருந்துச்சு. அது அதிமுகவுக்கு நம்ம ஈக்குவல் கிரெடிட் கொடுத்தோம். அதிமுகவுக்கு நான் நிறையவே சொல்லுவேன். இன்னைக்கு வந்து இப்போ தமிழகம், சென்னை வந்து இன்னைக்கு மருத்துவ டூரிசத்தினுடைய ஒரு முக்கியமான நகரமாக இருக்குன்னா அதற்கு காரணம் எம்ஜிஆர். சரிதானா? அதே மாதிரி இன்னைக்கு வந்து இது நம்ம டிட்ராய்ட் ஆஃப் சவுத் ஏஷியான்னு இதை நம்ம சொல்கிறோம்னா அதை தொடங்கி வச்சது அம்மையார் ஜெயலலிதா. அவர்கள் ஃபோர்டு கொண்டு வந்தாங்க. அதற்கு பிறகு தொடர்ந்து மற்ற ஆட்டோமொபைல்ஸ்லாம் வந்துச்சு. 2 கழகங்களுமே மக்களை சார்ந்த, மக்கள் நலன் விரும்பும் கழகங்களாகத்தான் ஆட்சி பண்ணாங்க. அதில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 19 ஆண்டுகள் கலைஞருக்கு கிடைச்சது. அந்த 19 ஆண்டுகளுமே வந்து ஒரு முக்கியமான ஆண்டுகள். அவர் கொண்டு வந்த திட்டங்கள், அதாவது கலைஞர் காப்பீடு திட்டம். அந்த காப்பீடு திட்டம் எங்கே இருக்குது? இதெல்லாம் அமெரிக்காவில் கூட கிடையாது. அமெரிக்காவில் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் இஸ் அ ஹியூஜ் இஷ்யூ. தமிழகத்தில் வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் உங்களுக்கு மருத்துவ காப்பீடு இருக்குது. அதை கொண்டு வந்தது அவர் தான். அந்த மாதிரி 2 பக்கமும் வந்து நிறைய நல்லது. இலவச அரிசி என்பது ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்தது. அதை ஆனால் மிக மலிவான விலையில் அதை கொண்டு வந்து பொது விநியோக முறையில் நம்முடைய அரசியலே வந்து அரிசி ஒருபடி நிச்சயம் தானே தேர்தல் வாக்குறுதி 67 அரிசி. அது சரியா இல்லைன்னா அந்த ஆட்சி நிர்வாகம் தோற்று போகும். அதனால பொது விநியோக முறையாக இருக்க வேண்டும். அதை ரொம்ப சீராக கொண்டு வந்ததில் அவருக்கு TUCS அமைச்சதில் அவருக்கு ஒரு பெரிய பங்கு. 1972 தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் உருவாக்குறார். இந்த மாதிரி இது வந்து ஒரு ஏழ்மையாக இருந்த ஒரு தமிழகம். இந்த தமிழகத்தில் காமராஜர் அவர்கள் அமைத்து தந்த அந்த கல்வி அடித்தளம், தொழில் அடித்தளம், அம்பத்தூர், கிண்டி, உங்களுக்கு திருவொற்றியூரில் தொழிற்பேட்டைகள் ஏற்கனவே வந்துருச்சு. காமராஜர் கொண்டு வந்துட்டார். அதை வந்து விரிவாக்கி இருங்காட்டுக்கோட்டை அங்கே இங்கன்ட்டு பல இடங்களுக்கு அதை விரிவுபடுத்தினது கலைஞருடைய சிப்காட் முயற்சி. அதற்கு பிறகு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எக்கனாமிக் ஃப்ரீ ஜோன்ஸ் இந்தியாவிலேயே எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் நிறைய எக்கனாமிக் ஃப்ரீ ஜோன்ஸ் இருக்குது. 42 நம்ம இருக்குது. இதை விட அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் சில மாநிலங்கள் இருக்கலாம். இந்த மாதிரி அதே மாதிரி 1990 நம்ம பொருளாதாரத்தை திறந்து விட்ட பிறகு முதல் அதை வந்து நமக்கு அட்வான்டேஜஸாக பயன்படுத்திக்கிட்டது தமிழகம் தான்.